வணக்கம் நண்பர்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா முருதேஸ்வரர் கோயிலில் இருக்கிற டெம்பிள் அதான் நிற்கிறேன். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா பீச் ஓரத்தில் இருக்குது. அந்த கோயிலை இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாருங்க பீச்சுங்க, எல்லாம் போட்டு வசதி எல்லாமே இருக்குது. ரப்பர் போட்டு, ரப்பர் பாலம் எல்லாமே இருக்குது. பாலுக்கு சூப்பராக இருக்குது. எல்லாமே டிக்கெட்டு தான். எல்லாமே போட்டில் போகிறதுக்கு டிக்கெட்டு. போட்டு பாலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது கைடு இருக்கிறாங்க. அந்த கைடு கேப் போட்டுக்கிறாள், அவர் தான் கைடு. கூட வந்த ஆள் எங்கே போனான்னு தெரியல. நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. நம்ம அண்ணன் என்ன எடு சரி வர வர நல்ல ஒரு வியூ பாயிண்ட். இந்த கோயிலுக்கு வர பார்த்துங்க செம கஷ்டப்பட்டு வராங்க. காலில் செருப்பு இல்லை பாருங்க. இந்த கல்லெல்லாம் பாருங்களேன், பழுத்து போய் கிடக்குது. அதனால் நிற்கவும் இல்லை. இங்கேருந்து பாருங்களா சிவனை சூப்பராக இருக்குது பாருங்க. இது யாருன்னு தெரியல. சிலை ஒன்று வச்சுருக்குறாங்க. கோவில் சரியான வெயிலுங்க. இளநீ கடை இருக்குதுங்களா, ஜூஸ் கடையெல்லாம் இருக்குதுங்க. தண்ணி ஜூஸ் கடை இருக்குதுங்களா, நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. பானிபூரி ஹோட்டல். சரியான வெயிலுங்க, பயங்கர வெயில். நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி இருக்குதுங்க, பயங்கரமாக இருக்குது. பீச்சில் போய் குளிக்கிறதுக்கு ட்ரெஸ்லாம் வச்சுக்கிறாங்க பாருங்க. ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு, இளநீ, பானிபூரி, கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. கோழி சோடா, துணி கடை, இளநீ கடை, ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஃப்ரைட் ரைஸு, நூட்டல்ஸு எல்லாமே போடுவோம். என்ன இது கோபி மஞ்சூரியனா? சில்லி கோபி. எவ்வளோ? 50 rupees one plate. ஒரு பிளேட்டு 50 rupees. ஓகே. பார்சல். நிறைய டூரிஸ்ட் எல்லா ஸ்டேட்லேருந்து வந்துருக்குறாங்க பாருங்க. அந்த சூப்பராக பாருங்க. அந்த மலை நல்ல போட்டில் போகிறாங்க நிறைய பேர். இங்கே போட்டு பாலம் மாரியே போட்டு மாரி செஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள். நம்ம ஊரெலாம் இது கிடையாது. இருக்குதா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. அப்படி இருக்கிற மாரியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம் பாருங்கள், எல்லா விதமான போட்டு வச்சுருக்குறாங்க. இது என்ன போட்டுன்னு தெரியல, இதுவும் வச்சுருக்குறாங்க. நம்ம போகிறது கிடையாது. பலூன்லாம் வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் சரி வராது. அளவுக்கு கடல் அலை இல்லைங்க. கடல் அலையே கிடையாது. தண்ணி இந்த அளவுக்கு வருது பாருங்க. ஆனால் தண்ணி வர மாட்டேது இந்த அளவுக்கு. இதில் கிட்ட போய் பார்ப்போம். ஏன்னா சரியான நெருப்பு மேலே நடந்து போகிற மாரி இருக்குதுங்க. அப்படியே அனல் வீசுதுங்க. தரையிறெல்லாம் அப்படியே பழுத்து போய் கிடக்குது. அந்த கருங்கல் பாறைக்கல்லை கட் பண்ணி கட்டமாக கட் பண்ணி செஞ்சு வச்சுக்கிறாங்க. நல்லா தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மேலே நல்லா ஒரு மேட்டு கேட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி கிண்ணியே ஊற்றி விட்டா வரவங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். காலெல்லாம் பழுத்து போய் கிடக்குதுங்க சுத்தமாக. போட்டுக்கு பாருங்க. அந்த சைடெலாம் அப்படியே மலை பகுதி. எல்லாம் வெயிலுக்கு அப்படியே
படுத்து கிடக்குறாங்க தண்ணியில் நீஞ்சிக்கிட்டு கிடக்கும். நம்ம கூட வந்த ஜனங்கள்லாம் இங்கே தான் கிடக்குது போல இருக்குது, தண்ணியில் கிடக்குறாங்க போல இருக்குது எல்லாம். கடல் வந்துங்க ஒரு ஆபத்தான ஒரு இடங்க. நம்ம வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கிறோம். நம்ம வந்தோம்மா கால் கையெல்லாம் நினைச்சோம்மா சும்மா கரையோட குளித்தோம்மா அதோட போயிடணும். ஆழத்துக்கு போயிட்டோன்னு வச்சிங்க நம்மளை இழுத்து போயிட்டு எங்கன்னா தள்ளி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம கூட வந்தவங்க எல்லாருக்குமே அது வந்து பாதிப்பை கொடுத்துரும். அதனால் வந்து கடலில் வந்து அந்த அளவுக்கு இறங்கி குளிக்காது, சும்மா மேலோட்டமாக குளிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. படுத்து கிடக்குது தண்ணியில். குதிரை ஒட்டகம் எல்லாமே சவாரி எல்லாமே இருக்குது. போட்டு இதில் செட்டப்பில் வச்சுக்கிறாரு அவரோட ஹோட்டலை. இங்கே வந்து உட்காந்ததுனால உட்காரக்கூடாதுன்ட்டு இந்த கடையில் வந்து மீனெல்லாம் அப்படியே மசாலா தடவி வச்சுருக்கிறாங்க. கேட்டிங்கன்னா அப்படியே பொரிச்சு தருவாங்க. ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு எல்லாமே இருக்குது. பீச்சு வந்து இவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த கடையெல்லாம் அழகாக இருக்குது. ஆனால் குப்பை காடு மாரி இருக்குது. குடிச்சு போட்டு பாட்டெல்லாம் அப்படியே போட்டு போயிடறானுவ. காலில் குத்துனா என்ன ஆகுது? அதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும்.